Start music. ஹாய் தமிழ் கிட்ஸ் ஃபேன்ஸ். ஓகே, இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை மேஜராக எடுத்து படித்த மெம்பர்ஸ்க்கு தான். ஓகே, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. அதாவது ஹிஸ்ட்ரி நம்ம படித்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து படிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அண்டு அவங்க வந்துட்டு ஹிஸ்ட்ரி, அதாவது நான் ஒரு டிகிரி படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு எடுத்து படிச்சிருந்துருப்பாங்க. அப்படிலாம் வந்துட்டு டிகிரி முடித்து வெளியில் வந்தவங்க வந்துட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நிற்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதையை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹிஸ்ட்ரி படித்தா நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து டீச்சருக்கு தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. டீச்சர் ஹை ஸ்கூலில், அதே போல் வந்துட்டு காலேஜில் இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு ஹிஸ்ட்ரி படித்தா வேறு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. அதில் ஒரு சில இது நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் அது வழியாக நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரியன் ஆகலாம், தென் ஜேர்னலிஸ்ட், ஆர்கிவிஸ்ட், curator, archaeologist, librarian, researcher, lawyer, marketing executive, anthropologist, content writer, museum archivist, paralegal, financial analyst, HR manager, policy analyst, public relations and writer. வாவ், அப்போ ஹிஸ்ட்ரி படித்தா நமக்கு வந்துட்டு டீச்சர் மட்டும் கிடையாது, நிறைய வழி இருக்குது இல்லையா நம்ம க்ரோ ஆகி போகிறதுக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி நம்ம திறமைகளை வெளிப்படுத்தி நம்ம மேலே வரணும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்ம இருக்கணுங்க. எதுலேயுமே இல்லாமல் இருந்தால் அது நம்ம இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஓகே, எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்பிக்கையோடு போராடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.